என் பொண்டாட்டி சேலை தான்டா. என் பாட்டுதான் என் பொண்டாட்டி சேலை தான் படுத்துக்கு அப்புறம் போட்டு என் பொண்டாட்டி ஏன் படுத்திருக்கான்னு போய் போகிற பாட்டை கற்பச்சு போட்டு செல்வா என்னை கொண்டே உடனே உள்ள வச்சாங்க. இபிக்கு 302 செக்ஷன் படி 255 465 செக்ஷன் படி அங்கதான் தூக்க கொடுத்தாங்க. ஏன்னாக்கு அவனை தூக்கில கூட சத்தம் வந்துச்சு. ஆறா நம்மளை காப்பாத்த நல்ல ஒரு மகராஜி வந்திருக்காளே நெட்டி பார்த்தேன். அப்பதான் என் பாட்டிதான் ஓடியாத்தா. ஏமான்னு கேக்குறாங்க. சாமி சாமி என் பேராண்டி மட்டும் தூக்கல போட்டாதீங்க, அவனை விட எப்படி கெஞ்சுறா ஏமான்னு கேக்குறாங்க. என்னோட சர்வீஸுக்கு என்னோட அனுபவத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. என் பேராண்டி நொங்க கழட்டி விட்டேன். அவனை ஜாமீன்ல வெளியே வரைக்கும் கூட்டி விட்டாமா கிளவியை போட்டு. டேய் ஏடா சும்மா சாதாரணம் சொல்றீங்க. வேப்பனா கலை மகன் வேலையில கம்புறா ஒரு நாளைக்கு வேலைக்கு காமப்படா கிளவின்னு பேசாதீங்க. அதை வச்சுதான் எனக்கு ஏகப்பட்ட பேர் பொழத்தான் பண்ணிட்டுக்கிறேன். மிருதக்காரன் அப்படித்தான்டா. ஏன்னா செல்வா என்ன ஒரு செல்வமா குறைக்க பாரு. செல்வானா 3 பேரும் ஓடிக்கணும். இப்ப வந்து இப்ப ஜெயில இருந்து பாட்டி அழைச்சிட்டு வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அப்பன்னா நல்ல பிள்ளையா தான் இருக்க. ஆமா பாட்டி எதுக்கே கூட்டு வந்த நீ? பாட்டியே எதுக்கு உன்னை கூட்டு வந்துச்சு? அதுக்கு தானா? மீண்டுமா? நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். நான் அவர் கேக்குறாரு ஒன்ஸ் பாரு. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நல்ல விவரமா சொல்லுங்க. ஆள் காட்டுறேன். அதுக்கு பிடிச்சு போச்சு. சரி அப்பனா வந்து உங்களை காதலிக்குதா? காதல் பண்ணுதா? காதல் மட்டும் இல்ல, நான் பேசாம சிவனேன்னு இருப்பேன். சரி வீட்டுல ஒரு நின்னா போகுது, அவன் வாரல சும்மா பிடிச்சி இழுத்துறா. சரி பரவாயில்லைங்க. உடச்சுருக்க சொன்னதுக்கு மேல இருக்க கீழ இருக்க உள்ள இருக்கா? நீங்க யார் எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க? நல்ல விவரமா எடுத்து பேசுங்க. ஏங்க இங்க இருந்து நீங்க ஆயிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. பிடிச்சு போச்சா? ஆறத பாக்க நான் வந்திருக்கேன். இங்க வந்திருக்கீங்க? ஆமா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்க இருந்தா. ஆமாங்க. நான் தான் உள்ள இருந்து இப்பதான் வெளிய வந்து சொன்னேன். சரிங்க. அதனால இங்க நீங்க ஆடுவீங்களா? ஆடுவங்க. பாடுவீங்களா? பாடுவங்க. ஏன் என்ன வியாபாரம் பண்றீங்க? என்னங்க இறந்த பழம் வித்துட்டு இருக்கீங்க? அப்படியே இந்த இடத்துல பழம் வித்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க உங்க பழம் இறந்த பழம் வியாபாரம். ஆமாங்க. உங்க இறந்த பழம் வியாபாரம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லலாமா? அப்புறம் ஏன் பழம் தான் சொல்றேன். சரி பரவாயில்லை. சொல்லலாமா? இறந்த பழம் இறந்த பழம் ஆசோய் செவந்த பழம் இது தென்னாட்டு திணிக்கு பழம் எங்கயா போலாம்? செக்க செவந்த பழம் இது தேனாட்ட இலக்கிய பழம் இது பழம் இது இலக்கிய பழம் வணக்கமா நீங்க படத்தை கொஞ்சம் பிடிச்சிருங்க பாருமா. போதுமுன்னு உங்க கைக்கு அடக்கமா நீங்க புடிச்சு பார்க்க மாட்டமா. வாங்கம்மா எங்க வாழைப்பழத்தை புடிச்சு கொஞ்சம் பாருமா. உன் வாழைப்பழத்தை புடிச்சு நான் என்ன பண்றது? வியாபாரமா? வியாபாரமா? செக்க செவந்த பழம் இது தேனாட்ட இலக்கிய பழம் மோசமா மோசமா மாசமா மோசமா. அட என்னமா என்னமா
செல்வா இந்த பிள்ளை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி பிள்ளை சந்திச்சு ரொம்ப நாளா ஆயிருச்சு. அப்படி நல்லா சொன்னியா தெளிவா? தனித்தனியா போட்டு பாப்பமா. தனித்தனியா போடியா போடியா. கொண்ட மேல கொண்ட ஓட்டு, கொண்ட மேல கொண்ட ஓட்டு, ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு, ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு. அது எந்த கொண்ட போட்டா, எந்த கொண்ட போட்டால் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அடி கொண்ட நல்ல குழுங்கு தடி புள்ள, கொண்ட பூ மாடுதடி, கொண்ட நல்ல குழுங்கு தடி புள்ள, கொள்வனட்டு மாடுதடி. குறிஞ்சாங்கோட்டை, குறிஞ்சாங்கோட்டை, குறிஞ்சாங்கோட்டை சரவணன் கோதண்டம், சரவணன் கோதண்டம் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். இருவர் அதனால இப்ப நீங்க போட்டது மாதிரியே போடணும். கொண்ட கொண்ட பொம்பளைங்க ராசா, கால அவ்வளவு பெருசா இருக்குன்னு ஆள் வளர்ந்துருக்காரா, அதனால கால ரொம்ப நீட்டா இருக்கு. நீங்களும் அந்த அளவுக்கு தூக்குன அந்த மாதிரி தூக்குனா ஓசிலே பணம் பார்த்துட்டு போலான்னு பாக்குற நீ. அடி அம்மா அடிப்பட்டுகளா எல்லாமா தண்டுகளா, அடி நறுக்கி பவளகளா, இவன் நவரத்தின மாலைகளா, அப்படி பிடிச்சாலும் பிடிக்கையா நல்லா இந்த மாதிரி நல்லா புளியங்கொம்பு தாங்க அவரு. ஆமாங்க, நல்ல புளியங்கொம்ப பார்த்து அப்படி இடிச்சாலும் இடுங்கய்யா தம்பி. நல்லா இவன போல நல்லா இழிச்ச நானு எலிச்சா பயலா பார்த்து உண்மையுமே எலிசா போய் தாண்டா. சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டேன். கோபந்தாவம் பண்ணு கொல்லபுரா போனதில்லை, போட்டா நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளவு தூரம் உடனே எந்திரிச்சிட்டீங்க. நீங்களும் அதே மாதிரி போட்டா நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்கு.
அந்த புள்ளை கட்டினவருக்கு வேலை மிச்சம்டா. எப்பதான் சொல்றேன் அந்த புள்ளைய எல்லா வேலையும் முடிக்குது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு எதுக்கு விரிச்சீங்க கேளுங்க. எல்லாரும் பார்க்கணும் எப்படி விரிச்சீங்க? காலை இப்படி விரிச்சீங்க. நம்ம பிள்ளைகளை மட்டும் பார்க்கணும். நான் குப்பரே இருந்தேன். நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. உங்க ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் பேர் சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஆமாங்க. நானும் உங்களை காதல பண்றேங்க. காதலே பண்றேன். காதல்? ஆமாங்க. சத்தியமா? அட சத்தியமா தாங்க. சிவபெருமான் சத்தியமா? காதல் பண்றேன்னு சொன்னேன். கோயில் மேல சத்தியம் கேட்கலாமாங்க? கோயில் மேல எல்லாம் உங்களை போய் நம்ப முடிய மாட்டேங்குது. சரி, காதல் பண்ண ஏமாத்தி போயிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உண்மையிலே மனசார காதலிக்கிறேன். அதனால உங்களை பார்க்கும்போது பூஜைக்கு பூவிது நேத்துதானே பூத்தது, பூஜைக்கேத்து பூவிது, நேத்துதானே பூத்தது, பூத்ததே யாரே பார்த்தது, பூத்ததே யாரதே பார்த்தது, மேலவோ சதாவணி வேலையாகி போனது, வேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது, பூஜைக்கேத்த பூவிது, நேத்துதானே பூத்தது, பூத்ததே யாரதே பார்த்தது. பேசல ஆள தூக்குற கொஞ்ச நேரம் பேசி நீ கூலி கேட்கிற, துள்ளி போகும் முள்ளி மான மல்லி வேட்டி இழுக்கிற, மாம பேர பேசி பேசி வெப்பம் குச்சி பூஜைக்கேத்த பூவிது, நேத்துதானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது, மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இருந்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒண்ணு சிக்கி போட்டது, பூஜைக்கேத்த பூவிது. ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறுவாய நெல்ல, பொம்பளைக்கு ஆகாது புள்ள, வாய் வார்த்த பொம்பளைங்க போதாது புள்ள, கஞ்சாத போல இல்ல இன்னொரு சொல்ல, சுத்தி சுத்தி வந்து நீ கோப்பு போடுற, கொஞ்ச நேரம் பேசி நீ கூலி கேட்கிற, என்ன பார்த்து என்ன கேட்ட கேட்டலீதி மாத்துற, கால நேரம் பூசிரிச்சு மாத வந்து மாத்து, பூஜைக்கேத்த பூவிது, நேற்று தாதம் பூத்தது, அட பூத்தத யாரத பார்த்தது, பூத்தத யாரத பார்த்தது, லாலலா 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 லாலலா. செல்வா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய காதால எனக்கு வாழ்க்கை நம்பாதியே. சீறி ஒரு பாம்பை நம்பி சிரிக்கின்ற பெண்ணை மட்டும் நம்பான்னு சொல்லிருக்காங்க. பொம்பளை பிள்ளைய காதல் நம்பி எவன் ஒருத்த பின்னாடி அலையிறானோ போக்கத்தை வாங்கி பொறிகள்ல கூட கிடைக்காம இருக்கிறேன். புரியுதா? ஆமா. அந்த அன்பு குட்டி ரசிக பெருமக்களே, பபூன் டான்ஸ் எங்கள் இருவரையும் பாராட்டி ரொம்பவும் கவிச்சி இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக நடித்த பபூன் டான்ஸ் எங்கள் இருவரையும் பாராட்டி ஐயா கொண்டமான் ஏந்தல் லட்சுமணன் அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி சீராமணி ஆர்வம் அவர்கள் எங்கள் இருவரை பாராட்டி எங்கள் நடிப்பை பாராட்டி அன்பில் பொறுத்து கௌரவப்படுத்தார்கள். அன்னாருக்கு எங்கள் கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி வணக்கம். ஏன்னா அப்புன்னு டான்ஸர் வந்து கவிச்சி பேசுறது பெருசல்ல, கட்டி பிடிக்கிறது பெருசல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க நாகரிகம் நாடகம் பார்க்குறாங்க.
அவங்களும் பார்க்கணும், ஆம்பளைங்களும் பார்க்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம கட்டி பிடிச்சி உருண்டு கடந்தா நம்ம எல்லாருமே இன்னைக்கு சிவபெருமானை கும்பிட வந்திருக்கிறோம். நோக்க கிளம்பி ஆம்பளைகளை வேற வரைக்கும் கிளம்பி போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து உச்ச பேசுகிற வார்த்தை இங்கே மட்டும் இல்லைங்க, எங்கே போனாலும் நாங்கள் 2 பேருமே எப்பவுமே நாகரிகமாக தான் இருப்போம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு எங்களை வாழ்த்தி பாராட்டி அன்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு கலை குழுவின் சார்பில் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். பொம்பளை பிள்ளைங்க காதலை வந்து என்னைக்கு வாழ்க்கை நம்பக்கூடாது. நம்புறோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஓடி நிற்க வேண்டியது. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து சிவமே சிவமேனு போக வேண்டியது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சும்மா சொல்லி வைக்க ஆவது பின்னாலே அழிவது பின்னாலே எல்லாமே மனுஷன் அழிஞ்சது பின்னாலே பாட்டு கவிஞர் எழுதி போயிருக்காரு. அந்த மாதிரி வந்து பெண்கள் காதலுக்காக வாழ்ந்தவங்க ஏகப்பட்டவர் இருக்காங்கண்ணே. அந்த மாதிரி வாழ்க்கையில ஏமாந்தவங்க நானும் ஒரு ஆள்னே. அண்ணே கொஞ்சோன்னு வாலியம் கூட்டினேன், எல்லாமே மை கொஞ்சம் குறைஞ்சுனே, கொஞ்சம் வாலியம் கூட்டினேன். ஹலோ 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 பூங்காதே அந்த பொண்ணுகிட்ட என்ன கொண்டு போ தனியா, அவ இல்லாம நெஞ்சவாடுது. பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்டை விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா, கல்யாணமாயிர காலத்து பயிரமா, கட்டினமே பொண்ணுக்கு அது உரிமையம்மா, அத புரிஞ்சாத்தான் பொண்ணு இத சொல்லுவதே நம்ம பூகனூர் மண்ணை. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம் அடப்போடா. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விடுவில்லழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விடுவில்லழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. ஒத்துங்கிலியில் இருக்கே கோவை பரமையிருக்கே கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. ஒத்துங்கிலியில் இருக்கே கோவை பரமையிருக்கே கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தி நான் பாடுவதை கேட்டாயோ, இலைவாலம் தண்டாக எலுமிச்ச கொடியாக இருந்தவளே கை பிடிச்சு இரவெல்லாம் கண் முடிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசை ஆடவிட்டு போன மச்சான் ஓடவிட்டு போனாரே, ஓடவிட்டு போனாரே. ஊரெங்க போகையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஓசையில் பூங்காதே நிலவோடு போய் சொல்லிவிடுதே. சடைபோட்டு என் மனசே சடைபோட்டு நீ பிடிக்க வந்தவளே நான் முடிக்க போறேனே,
மையெழுதோ கண்ணாலே அவன் பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சேன் நான் புறம்பா காதலிச்சேன் ஓசையில் போகாதே நீரோடு போய் சொல்லிவிடு எடுத்து எண்ணெயிலே நெய்யெடுத்து ஏழை மக குடிசையிலே ஏற்றி வச்சா ஒரு விளக்கு ஏற்றி வச்ச ஆசையிலே என் மனச நான் கொடுத்து நெஞ்ச மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்கேன் நான் மட்டும் இருக்கேன் தாமரை அவள் இருக்கேன் இந்த சூரிய நான் இருக்கேன் ஓசையிடு பூகாதே நீத மூடி போய் சொல்லிவிடு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாலோ சொல்லிவிடு அழகே நீ புது சொல்ல மாட்டாயோ நீ புது சொல்ல மாட்டாயோ நன்றி நன்றி என்னுடைய குறிஞ்சாக்கோட்டை சேர்வார் என்னுடைய சரவணன் சார் அவர் என்னுடைய மாப்பிள்ளையா இருந்து நான் ஒரு வேட்டக்காரனாக இருந்து என்னுடைய பாடல் பாட சொல்லி அம்பளிப்பு அளித்துக் கொண்டார். கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காதல் எடுத்தா மாடமில்லை, நான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன். நன்றி. எனக்காக அன்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எனது கலைக்குழுவின் சார்பில் நன்றி நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டு கிட்ட நிறைய பாடிக்கிட்டே இருக்கலாம். காலதாமம் கரைக்குது, வள்ளி நாயகம் வேற பவுடர் போட்டு ரெடி அணைக்குது. வர 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 பாடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று கூறக்கூடிய நமது கூகனூரிலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம் சிறப்பாக ஓய்வு கொண்டிருக்கின்றது. இரண்டாவது முறையாக அனைத்து பக்தர்களும் இன்று விடிய வரை நீங்கள் காத்துக்கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பி தருமாறு உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு பாடலாக விரும்புகிறேன். அதுதான் மெயின், அது அப்படிக்கூடாது. சந்திரன கூப்பிடுங்க தாராட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட, சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட, சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட, மரவே கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், பொன் வளரும் பூ வளரும் வாசலிலே, தங்க தேர் வளரும் ஊர்வலமா வீதியிலே, சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோராட்டி போட. வருது
செய்தி சொல்லுது தேவனிவன் காதுக்குள்ளே ராஜகாரி அம்மன் உள்ளே சோழையூர் கோயிலிலே ராஜகாரி அம்மன் அம்மா புகழூர் கோயிலிலே சூடம் கொடுக்கும் சோதை திரிக்கும் மன்னனிவன் கற்றப்பொழி கட்டின காலையனே கட்டி காவல்கள் மீறிக்கிட்டு எட்டடி வெங்கையனே எட்டு தச்சிருக்கிட்டு சீதமடி பகவான் செல்வதி உண்மை கொடு நீதிபதி ஊரு சன்னக வார்த்தை வெண்ணுக்கு பொங்கி மிட்டு சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட கட்டின காலையனே கட்டி காவல்கள் நினைக்கிட்டு எட்டடி வெங்கையனே எட்டு தச்சிருக்கிட்டு வருமா சேருமதி உனக்கு ஒரு நெறிமதி உனக்கு கணக்க வார்த்தை உங்க மிதச்சி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க போராக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரபே கைப்பட்டு புட்டா பண்ணு கூட பொன்னாகும் பொன்வளரும் பூவளரும் வாசலிலே தங்க தேர் வளரும் ஊர்வலமா விதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எம்.எஸ். முத்துக்குமார் அவர்களை பாராட்டி குறிஞ்சாங்கோட்டை கோதண்டன் அவர்களும் சரவணன் அவர்களும் மதியர் அவர்களும் அன்பளிப்பாக 100 ரூபாயை பரிசாக இது கொடுத்திருக்கு. அன்புக்குரிய பரிசளித்திய கோதண்டன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரர் நாடக அமைப்பாளர் கூகனூரை சார்ந்த சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய முத்துக்குமார் அவர்களுக்கு கூவனூர் தம்பி ராமச்சந்திரன் அவர்களும் மாமா நமச்சிவன் அவர்களும் அன்பளிப்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். தொண்டமனையை சேர்ந்த சீனாமுன ஆறுமுகம் அவர்கள் எனக்கு 50 ரூபாய் பரிசு அளிக்கின்றார்கள். மற்றும் சிவசாமி அவர்கள் நாடக தொடர்ச்சி விறுவிறுப்பாக போயிருக்கேன். நான் நாடகமாக வந்திருக்கக்கூடிய நம்ம அருமை சகோதரர் நான் ராஜபாட்டாக நடித்து கொண்டிருக்கிற போது 3வது மேடையாக நானும் அவரும் சந்தித்து பிற வழக்குகள் படித்திருக்கின்றோம். ஆகையால் மிகப்பெரிய நாடகர் இன்றைக்கு போடக்கூடிய நாடகர் பாட்டிலையும் சரி பேச்சிலையும் சரி அவருக்கு நிகர் இல்லை. முத்தப்பாவுக்கு அடுத்த நபர் தலைமை தான் அவரை இங்கே கூட்டி வந்திருக்கின்றேன். ஆகையால் உங்களுடைய ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு அவர் சிறப்பாக இங்கே செயலாற்ற இருக்கின்றார். அத்தனை பேரும் அமைதி காத்து அவருடைய பாடல்களையும் பேச்சுக்களையும் கேட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். என்னுடைய நாடக அமைப்பாளர் பாராட்டி கூகுனர் கிராமத்தாலும் இளைஞர்களும் எனக்கு ரூபாய் 100 பரிசு அளிக்கின்றார்கள். நன்றி வணக்கம். கூகுனர் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக்க நன்றி என்று சொல்லி
சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஏன்னா இணைவரியாக நம்ம என்னால் உருவாக்கப்பட்ட சிவசுப்பிரமணியம் அவர்கள் இந்த பகுதியில் மிகுந்த சீருடன் சிறப்புடன் நாடகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர் முத்துமார் அவர்களுடைய அமைப்பில் சிறந்த நடிகராக இன்று வந்து நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் கீழ்காத்தி கலைமதி தம்பி அருமை தம்பி கலைமதி அவர்கள் நடிப்பை காண அனைவரும் எல்லோரும் பாராட்டி நன்றி உரையாற்றுவார்கள். அவர்களுடைய ரசிகர்களும் வந்திருப்பார்கள். அதே சமயம் மாசி மகத்தன்று புறங்காடு கிராமத்தில் வள்ளியூர் மண்டபம் நான் அமைத்திருக்கிறேன். அதற்கும் தம்பி கலைமதி தான் நாரதர். அங்கும் இருந்து சேரவும் அந்த நோட்டீஸை பவுன் படிப்பார்கள். ஆரம்பியா மாட்டு பண்ண தெரியுமா பாடியா மதுரையாளு மகராணியே அம்மா அம்மா வேதங்கள் புகழ் பாடும் வீர சத்தியம் நீயே இன்னவரும் அன்னவரும் போற்றுகின்ற தாயே மக்களை காத்திடவே பல ரூபம் கொண்டாயே அங்கே
இங்கே அனைவரும் ஒன்றாக இணைந்து அரிய கலையான இந்த அற்புத கலையான நாடக கலையினை கண்டுகளித்து இன்புற காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை எனது ஆருயிர் நாடக கலா ரசிகர்களே. ரசிகர்கள் உண்டு, நாடக ரசிகர்கள் உண்டு. அதனால நாடக கலா ரசிகர்கள் அப்படின்னா ஒரு சிலருக்கு இயல் இசை நாடகம், இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. ஒரு சிலருக்கு நல்ல பேச்சை கேட்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு அழகான பாடல்களை கேட்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு நடிப்பு அப்படின்னா அனைவருக்கும் பிடிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இயல் இசை நாடகம் இது முத்தமிழும் கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரே கலை எது அப்படின்னா நாடக கலை தான். அப்படிப்பட்ட கலையை போற்றி வளர்க்கின்ற, தமிழுக்கு தொண்டு செய்கின்ற எனது அருமை எனது ஆருயிர் நாடக கலா ரசிகர்களே, என்னுடன் இணைந்து இசைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இசை ஞானிகளே. இசை ஞானிகள்லாம் சும்மாவா? ஒரு பாடல் உருவாகிறது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம். ஒரு 40-50 வாத்திய கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வாத்தியங்களை இசைச்சு ஒரு பாடலை உருவாக்குவாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் நாங்க கிராமியமும் பாடுவோம், தெம்மாங்கு பாடுவோம், கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் மெல்லிசையாக இருந்தாலும் எந்த பாடல் நாங்க பாடினாலும் கூட அவங்க 4 பேர் மட்டுமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு முழுமையான இசையை தர முடியும் அப்படின்னா அவர்களுடைய திறமைக்கு என்னுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்து சென்ற கலைஞர்களாக இருக்கட்டும், வர இருக்கின்ற கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்க கதாபாத்திரத்துல மிகச்சிறந்தவங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னைய பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மேலூர்ல இருந்து மதுரையில இருந்து பரமேஸ்வரி வந்திருந்தாங்க. அவங்க எப்படி பாடினாங்க எப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரசிகர்களாக நீங்க சொல்லணும், என்னுடைய செவியார நான் கேட்கணும். ஆகையினால என்னுடன் இணைந்து இசைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இசை ஞானிகளே, நாங்கள் எளிமையாக பேசினாலும் ஏற்ற மிக சிறப்பாக கேட்பவர்களின் செவிகளுக்கு இன்பங்களை மட்டுமே அள்ளி வழங்கும் வகையில் ஒளிபெருக்கி அமைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இனியவர்களே, விழா கமிட்டியாளர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகளே, வருங்கால வாலிபர்களே, இளம் சிங்கங்களே, இளைஞர் நற்பணி மன்றங்களே, பெண்மணிகளான என்னுடைய கண்மணிகளே, இன்னும் இன்னும் அனைவருக்குமாக எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் என்னுடைய நன்றி கலந்த பணியின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது பணியினை இனிதே துவங்கும் விதமாக வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அனைத்து என் உலமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு கோளறு பதிகத்தை தொட்டு ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல யாரு குறை இருந்தாலும் ஆத்தா மாறி குறை இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சராசரங்களையும் படித்தவளே, அகிலாண்ட ஈஸ்வரியே, எங்கும் நிறைந்தவளே, ஏகாந்த ரூபினியே, உலகத்தினரும் போற்றி வணங்கும் அம்பிகையே, உந்தன் பொற்பாதம் சரணம் அம்மா. வரமளிக்க உலகமெல்லாம் வாழ்வளிக்க வந்தவளே, கரம் குவித்து வைத்து நின்றோம் காத்திடுவான் கருமாரி, காத்திடுவான் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, அம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. நோய்களையும் தீர்த்து வைக்கும்
மாரியம்மா எங்கள் மாரியம்மா நன்றி 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 நன்றி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இவை நான்கும் தன் நிலை மாறி மணலும் மணல் சார்ந்த இடமுமானால் அது பாலை என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்கள் இருந்த போதும் அதில் மிக சிறப்புக்குரிய இடத்தை பெறுவது இக்குறிஞ்சி நிலமாகும். இக்குறிஞ்சி நிலத்திற்கு கடவுளோ எம் குல கடவுளான கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சடாட்சரன், சக்தி வடிவேலன், சண்முகநாதன் என்ற பெயர் நாமங்களை தாங்கிய அந்த சரவண பவனை கண் முன் நினைக்கும் போது அடடா சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்ற முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்ற முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருள் என்றே முருகனிடம் அவனிடம் சொல்லி அஞ்சுதலை அந்த அண்ணலை தந்து வைத்தாறுதலை சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்ற முருகனிடம் நல்லவர் என்றோ நல்லவரே உள்ளவர் யாவரும் உள்ளவரே சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்ற முருகனிடம் இருதரம் நீட்டி மனம் கேட்டேன் மனம் கேட்டேன் அந்த மன்னவன் கிட்டருள் மலர்ந்தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருகின்ற முருகனிடம் முருகனிடம் முருகனிடம். இப்படிப்பட்ட சிறப்புகள் அமைய பெற்ற இக்குறிஞ்சி நிலத்திலே மேற்கே பவளமலை, வேங்கடம் நேர் வடக்காம், ஆர்க்கு முபரி அணி கிழக்கு, பாருக்குள் ஏந்திருக்கு பேனாகி திகழ் 20 காதமலை தூரம் நற்தொண்டை நாட்டிலே மேற்பாடு என்னும் பேரூருக்கு அருகாமையில் அமைந்த இச்சிற்றூர் சிறுகுடி சீரூர் என்று சொல்லப்பட்ட இந்த சிறிய ஊரிலே தலைவரான வேட்டுவ நம்பி. அந்த வேட்டுவ நம்பிக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து நங்கை மோகினியை தாயாக அடைந்து உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர் உடன் இருக்க எந்தவித குறையும் இல்லாமல் செல்லமால் வளர்ந்து வரும் நான் வள்ளி என்ற பெயர் நாமம் தாங்கி உங்கள் முன்னிலையில் நிற்கின்றதை நினைக்கும் போது என் மனம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்ற காரணத்தினாலே
தென்பாண்டி சீமா தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழாய சாமியே ஓம் பேர போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாங்க வாழும் என் மூச்சு என் பேச்சு நீதானே என் வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன் பூவாய் ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேன் பூவாய் நானா பாடலையே நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் பாட வச்ச ஆசையில்ல பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி வைகையில வந்த வெள்ளம் நெஞ்சில வந்ததின பத்தி நான் கேட்டவரோ வந்து நீ தந்ததின சின்ன பூ பார்த்து சென்றதை காத்து சின்னம் பாடுது பொன்ன மணிமே நான் கொட்டி வச்சிருக்காரு தண்ணிய நன்னி நீ ஆசையில பாத்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயே ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாய் கண்ணா தூங்கவில்லை காரணம் தோணவில்லை உண்மனா ஜாதி உள்ள பூமாலாகவில்லை கண்ணினால் காத்து கண்ணனை காத்து வந்தனம் சூழலையா கூறப்பட்ட நீ வாக்கு வரும் வேளை போல வருமானம் நீ சொல்லு அந்த நாள நீதாவெளினா காத்திருக்கேன் என்னை நானே ஆசையில பாத்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாய் நானா பாடலையே பாட வச்ச நானா பாடலையே பாட வச்ச ஆசையில பாட்டு கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாய் ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாய் நன்றி 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 ஏன்னா ரசிகர்கள் அப்படின்னு சொன்னா எப்படித்தான் பாடுகின்ற கலைஞர்களாக இருந்தாலும் பேசுகின்ற கலைஞர்களாக இருந்தாலும் கேட்கின்ற அந்த அற்புதமான செவிகளாகிய அந்த காதுகள் இல்லை அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட கலைஞனும் வெற்றியாளனாக மாற முடியாது. அந்த வகையில என்னுடைய இனிய ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திங்கள் முடி சூடும் மலை தென்றல் விளையாடும் மலை தங்க வயல் சூழும் மலை தமிழ் முனிவர்கள் வாழும் மலை வேள்விகளும் யாதங்களும் பல செய்கின்ற மலையாகையினாலே மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அடுக்கடுக்காய் அமைந்திருக்கின்ற அந்த மலைத்தொடர்கள் அதிலே பொங்கி வழிகின்ற நீர் ஊற்றுக்கள் நீர் அருவிகள் அவை அனைத்தும் பிரவாகமாக செல்கின்ற அந்த நதி அதன் கரைகளிலே செடி அதிலே இருக்கின்ற வண்ண வண்ண மலர்கள் அதிலே அமர்ந்து எழுகின்ற பட்டாம்பூச்சிகள் எத்தனை எத்தனை அழகு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள ஏடு தங்கச்சி 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 பொங்கையும் வெங்கையும் இந்த பூமியும் சாமியும் மீனே நங்கச்சி 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 பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள ஏடு தங்கச்சி 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 பொங்கையும் வெங்கையும் இந்த பூமியும் சாமியும் மீனே நங்கச்சி 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 பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூவெங்கும் வீசும்
கிராம தேவதை எனக்கொரு மோகம் வந்தது இப்படிப்பட்ட இந்த கரகோஷத்தோட ஏன்னா இந்த வண்ண வண்ண மலர்கள் என்னுடைய தினவள்ளி என்னுடைய தமிழ்நாட்டிலே பார்த்து நான் இந்த நாள் என்னுடைய பள்ளிக்காக 1000 கிலோமீட்டர் ராணிமலையிலிருந்து நான் வேட்டக்காரன் நாளைக்கு நேரம் கரவட்டம் இந்த கிணறோட வள்ளி என் குரல் நாடுவதற்காக இருந்து கொண்டிருக்கேன் முத்தப்பாக என்னுடைய வள்ளிக்கு இந்த 100 விதிகள் நாட்டாமலை முத்துமாரி அழகு முத்துமாரி என்னுடைய பாடல் அருமையாக ஒரு மான்குழியே என்னுடைய மாணவர்கள் வரைக்கும் இந்த விடிய வரைக்கும் இருப்பேன். ஏன்னா அன்பு அதிகமா இருக்க இடத்துல அன்பளிப்புகள் வர்றது சகஜம் தானே. அதனால ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்படி வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் அமர்ந்து எழுகின்ற பட்டா பூச்சிகள் ஒரு அழகுன்னா, சில்லுன்னு பறக்கிற அந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் ஒரு அழகுன்னா, எங்கேயோ வந்து கேட்கிற அந்த குயில் ஓசை உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? கேக்குதா? அவங்களுக்கெல்லாம் கேட்கும் போல கேக்குதா?
மிகச்சிறப்பு. என்ன அப்படின்னா இன்னைக்கு அளவுக்கு அதிகமான என்னுடைய அந்த ரசிகர்களினுடைய அந்த சிறப்பான இனிமையா இல்ல இவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி அவங்களுடைய கதாபாத்திரத்துல இவ்வளவு சிறப்பானவங்க இன்னைக்கு ஒண்ணு கூடுவோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இந்த சிறந்த கலைஞர்கள் இவங்களை பாராட்டி பாராட்டி இன்னொரு பாட்டு பாடணுங்க.